மட்டும் டேலண்டே இல்ல, நான் வேஸ்ட் மம்மி. ஐயோ வேஸ்ட்லாம் சொல்லக்கூடாது செல்லம். ஏன் யாராவது உன்னை எதனா சொன்னாங்களா? ஏன் நீ அப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி. அப்படியா? சரி இரு மம்மி, நான் வரேன். இரு ஒரு நிமிஷம். சரி நீ கவலைப்படாத மம்மி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்ட போறேன். அப்போ இனிமே நீ என்ன பண்ணக்கூடாது, நான் அதை பார்த்துட்டு பிறகு இனிமே நான் வேஸ்ட் அப்படின்னா நீ சொல்லக்கூடாது, சரியா? மம்மி உனக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன், சரியா? பைபிள்ல 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல ஆண்டவர் 27ஆம் வசனத்துல ஒரு சூப்பரான வசனம் சொல்லியிருக்காரு. அந்த வசனம் நீ இப்ப என்கிட்ட பேசுனதுக்கு ஒத்த வசனமா இருக்கும். ஸோ அதனால மம்மி உனக்கு அந்த வசனத்தை காட்டப்படும், சரியா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பத்தியா வசனம் என்ன சொல்லுது பாரு, பெரிய பெரிய டேலண்டான ஆட்கள் எல்லாம் வெட்கப்படுத்த கத்த முட்டாள்களை, அதாவது வேதம் சொல்லுகிறது பைத்தியமானவைகளை கத்த தெரிந்து கொண்டார் என்று. ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது, எனக்கு டேலண்டே இல்லை, நான் ஒரு வேஸ்ட், என்னால பாட முடியாது, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நான் ஒண்ணுமே தெரியாதவளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றல. ஆனா ஆண்டவர் நம்மளை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு ஜெசிமா. பாரு, எல்லாம் தெரிஞ்சவங்கள உலகம் தெரிஞ்சுக்கிச்சு, ஆனா எதுவுமே தெரியாத நம்மள ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உலகத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுதானே நல்லது. அப்போ இனிமே எனக்கு தெரியல, வேஸ்ட், எனக்கு எதுவுமே வரல அப்படிலாம் சொல்லாத. கர்த்தரோட பார்வையில நம்ம ஞானிகளா இருக்கிறோம், நம்ம பலமுள்ளவர்களா இருக்கிறோம். உலகம் நம்மளை பலவீனர்கள் சொல்லலாம், உலகம் நம்மளை பைத்தியம்னு சொல்லலாம், ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம பலசாலிகளா இருக்கிறோம், சரியா? ஆண்டவர் நம்மள மாதிரி இருக்கிற பலவீனமானவங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். பேதுரு யாரு? அப்போ மீன் பிடிக்கிற பேதுருவை கொண்டு இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா சபையிலையும் கர்த்தர் முதல் சபையை அவரை வச்சுதான் ஆண்டவர் ஸ்தாபித்தார். அப்போ மீன் பிடிக்கிறவர் உலகத்தோட பார்வையில, ஆனா கர்த்தரோட பார்வையில அவர் எவ்வளவு பெரியவர். அதனால அம்மா சொல்ற மாதிரி இனிமே எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு எதுவுமே வரல, நான் வேஸ்ட், இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. இப்படிலாம் சொன்னா கர்த்தர் துக்கப்படுவார், சரியா? ஒண்ணுமே தெரியாத பேதுருவை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார், சரியா? அதனால கர்த்தருடைய பார்வையில பெரிய புத்திசாலியும் ஞானியும் தேவையில்லை. நம்மள மாதிரி ஒண்ணுமே தெரியாதவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும், நானே செஞ்சுட்டேன் சொல்லுவான். தெரியாதவன் எனக்கு எதுவுமே தெரியல ஆண்டவரே, எனக்கு எல்லா ஞானத்தையும் நீங்க தான் கொடுத்தீங்க, எனக்கு கொடுத்த எல்லா கிருபையும் நீங்க கொடுத்ததுன்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். நம்ம எப்பவுமே ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் நினைப்பார். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாத நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார் ஜெசி. இனிமே நீ அப்படி சொல்லக்கூடாது, சரியா? எனக்கு டேலண்ட் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஏசப்பாக்கு அதை பிடிக்காதுல. உண்மை சொல்லும், அதை இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட. இனிமே அது மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? நீ தினைக்கும் ஜபத்துல ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு என்ன குறித்து என்ன சுத்தமோ அதன்படி என்னை நீங்க உருவாக்குங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். டெய்லி நீ ஜபிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானபடி தேவன் உன்னுடைய வாழ்க்கை அழகா வடிவமைச்சு உலகத்துல பெரிய ஆளா கர்த்தர் மாற்றுவேன், சரியா? ஓகே, சூப்பர். God bless you.